ரசூல்லா பிறப்பதற்கு முன்னால் மக்காவில் இருந்த காபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் அப்படி தானே, அவங்களிடத்துல மூட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அதில் நம்ம அன்னைக்கு பாடம் நடத்தும் போது 5 வகையான மூட பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லி காட்டணும், அப்படித்தானே? சரி, அதில் ஒன்று சொல்லுப்பா. முதல்ல என்ன? ஆடை இல்லாமல் காபாவை சுற்றி வருவது அமனமாக ஒன்று, அது ஒன்று. அடுத்து சொல்லு. சிலையை வணங்குதல் இரண்டாவது. மூணாவது பெண் குழந்தைகளை உதவுவோர். நீ சொல்லு. 3. நான் ஹஜ்ஜி உம்ராவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா முன்வாசல் வழியாக வராமல் பின்வாசல் வழியாக வருவாங்க. சரியா? ஆக இப்படி 4 வகை இருந்துச்சு. இன்னொரு வகை இருக்கு, என்ன தெரியுமா? அது சொல்லு, அதான் சொல்லி. சரி, போதும். அப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அவங்க இடத்துல இருந்தது. சரியா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால கடைசியாக வந்த நபியின் பேர் என்ன? நல்லா சொல்லு இன்னொரு. இந்த நபி யாரு? இந்த நபி யாரு? டேய், ஈசா நபி. ஈசா நபி கடைசியாக வந்த நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால, அப்படித்தானே? சரி, ஈசா நபிக்கும் முகமது நபிக்கும் இடையில உள்ள மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் எப்படி எத்தனை வருஷம்? 600 ஆண்டு காலங்கள் இடைவெளி இருந்தது, அப்படித்தானே? சரி சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருஷத்தில் பிறந்தாங்க? சரியான ஆதாரம் இல்லை. ஆனாலும் அந்த சரித்திரத்தில் வருது கிபி 547 என்னமோ ஒரு வருஷம் போட்டிருக்கிறாங்க. சரியா? 571 அது மட்டும்தான் உறுதி. மற்றபடி எந்த மாதம் எந்த நாளுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. சரியா? அப்போ ரபீஉல் அவ்வல் 12 கொண்டாடலாமா? கொண்டாடக்கூடாது. அப்படி நம்ம கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. சரி, ரசூல்லாவுக்கு எத்தனை பெயர்கள்? முகம்மது என்கிற பெயர் அல்லாமல், சரி, முகம்மது என்ற பெயர் இல்லாமல் 4 பேர், அப்படித்தானே? ஒரு பேர் சொல்லுங்க. பேர் அஹ்மத். ரெண்டாவது நல்லா சொல்லு, கரெக்டா சொல்லு. அல் மாஹி. மூணாவது பேர் என்ன? அல் ஹாஷிம். 4வது பேரு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். படிச்சுட்டு வந்தீங்களா, பழகாம வந்தீங்க? எப்படி? சரி சரி. ரசூலுல்லாவுடைய தந்தையின் பெயர் என்ன? டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல். ரசூலுல்லாவுடைய தந்தை பெயர் என்ன? பாட்டனார் பேர் என்ன? அவங்க சித்தப்பா பேர் என்ன? நல்லா சொல்லு. அபு தாலிப் அண்டு அப்பாஸ். சரி, ஓகே. அவங்க தாயார் பேர் என்ன? விளங்கல? முதல்ல பால் கொடுத்தவங்க யாரு? திரும்ப சொல்லு. இவங்க தான் முதல்ல பால் கொடுத்தாங்க, அப்படித்தானே? சரி, 2வது பால் கொடுத்தவங்க அவங்க யாரு? அவங்க யாரு? அவங்களை எடுத்து